Decode the World Unfiltered. காஸ்பியன் கடல்ல ஈரானிய வணிக கப்பல் மேல யுக்ரைன் நடத்திய தாக்குதல் மத்திய கிழக்கு மோதலை மேலும் சிக்கலாக்கி இருக்கிறது. ஈரான் தரப்பு இதை தேவையில்லாத சட்டவிரோத தலையீடு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கு. யுக்ரைன் நடத்திய தாக்குதல் மூலமா ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு போர் மண்டலங்கள் இப்போ அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டன அப்படின்னு தான் சொல்லணும். மறைமுக இராணுவ பொருட்களுடைய விநியோகமாக தொடங்கிய இந்த மோதல்கள் தற்போது சர்வதேச அளவில் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட ஒரே போரா மாறி இருக்கு. காஸ்பியன் கடலில் ரஷ்யாவுடைய ஆஸ்ட்ரகான் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட ஈரானிய வணிக கப்பல் மேலே யுக்ரைன் தாக்குதலை நடத்துகிறாங்க. இதில் கப்பலில் பயங்கரமான தீ விபத்து ஏற்படுது. இந்த தீ ஏற்பட்டதில் ஈரானிய மாலுமி ஒருவரும் உயிரிழக்கிறார். இந்த ஒற்றை சம்பவம் தான் உலக நாடுகளை இரு துருவங்களாக பிளவுபடுத்தும் அப்படின்னு இராணுவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. காஸ்பியன் கடல்கிறது உண்மையில் ஒரு மிகப்பெரிய நிலத்தால் சூழப்பட்ட ஏரி அப்படின்னு தான் சொல்லணும். இதனை ஆங்கிலத்தில் எண்டோரிக் பேசின் அப்படின்னு சொல்லலாம். எண்டோரிக் பேசின் பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீரோ அல்லது பாயும் ஆறுகளோ எந்த கடலுக்குள்ளேயும் செல்ல முடியாமல் நிலத்தால் சூழப்பட்ட பகுதிக்குள்ளேயே தேங்கி நிற்கும். காஸ்பியன் கடலுடைய எல்லைகளை ஈரான், ரஷ்யா, அசர்பைஜான், துர்க்மெனிஸ்தான், அதே போல் கஜகஸ்தான் இந்த 5 நாடுகளும் பகிர்ந்து கொள்கின்றன. ஈரானோட வடக்கு எல்லை முழுவதுமாக காஸ்பியன் கடலை தொட்டு நிற்குது. டேரான் போன்ற முக்கியமான ஈரானிய நகரங்களிலிருந்து ரஷ்யாவுக்கு பொருட்களை அனுப்புறதுக்கு காஸ்பியன் கடல் தான் மிக குறுகிய பாதுகாப்பான ஒரு நீர்வழியாக இருக்குது ஈரானுக்கு. ஈரான் மேலே சர்வதேச பொருளாதார தடைகள் இருக்கிறதுனால கருங்கடல் அல்லது சுயஸ் கால்வாய் வழியாக போனால் மேலை நாடுகளுடைய கண்காணிப்பில் சிக்கக்கூடும். ஆனால் காஸ்பியன் கடல் முழுவதுமாக இந்த 5 நாடுகளோட கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்கிறதுனால அமெரிக்காவோ நாட்டோ அமைப்புகளோ இங்கே எந்த கண்காணிப்பையோ அல்லது தடைகளையோ விதிக்க முடியாது. ஈரானிய துறைமுகங்களிலிருந்து காஸ்பியன் கடல் வழியாக ரஷ்யாவுடைய ஆஸ்ட்ரகான் துறைமுகத்திற்கு பெருமளவிலான இராணுவ தளவாடங்கள் கொண்டு செல்லப்படுது. 2022 ரஷ்யா யுக்ரைன் போர் தீவிரமடைஞ்ச பிறகு ஈரான் தன்னுடைய ஷாஹெத் ட்ரோன்ஸ் ஏவுகணைகள் அது மட்டும் இல்லாமல் வெடிமருந்துகளை ரஷ்யாவுக்கு அனுப்புறதுக்கு இந்த காஸ்பியன் கடல் வழியை தான் பிரதானமாக பயன்படுத்திகிட்டு இருக்கு. இப்போ நிலவியல் ரீதியாக யுக்ரைனுக்கு காஸ்பியன் கடலில் நேரடி எல்லை அப்படிங்கிறது கிடையாது. யுக்ரைனுடைய கார்கிவ் எல்லை பகுதியிலிருந்து தான் காஸ்பியன் கடல் சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதியாக இருக்குது. போர்க்களத்திலேருந்து ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதை விட அவை ரஷ்யாவுக்கு எடுத்து செல்லப்படக்கூடிய வழி இருக்கு இல்லையா, அந்த வழியிலேயே வச்சு அழிக்கிறதுங்கிறது யுக்ரைனுக்கு பெரிய பலனை தரும். இதுக்காக லியூட்டி, ரேபார்ட் போன்ற அதிநவீன ட்ரோன்ஸை பயன்படுத்தி காஸ்பியன் கடலில் சென்று கொண்டிருந்த ஈரானிய கப்பலை யுக்ரைன் அட்டாக் பண்ணுது. இப்போ யுக்ரைனுடைய இந்த அட்டாக் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனத்தை வெளிப்படையாக மீறக்கூடிய செயல் அப்படின்னும் இதுக்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் அப்படின்னும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் இருக்கு இல்லையா, இந்த மோதல் தீவிரமடைஞ்ச போது ஈரானிய ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்துறதுக்கு வளைகுடா நாடுகளுக்கு யுக்ரைன் தன்னுடைய இராணுவ தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுப்புகிறாங்க. யுக்ரைனிய இராணுவ வல்லுநர்களும் ட்ரோன் எதிர்ப்பு படை பிரிவினரும் வளைகுடா நாடுகளுக்கு நேரில் போய் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகளுக்கு ஈரானிய ட்ரோன்ஸை எவ்வாறு குறைந்த செலவில் துல்லியமாக சுட்டு வீழ்த்துறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. ஈரானோட இந்த ட்ரோன்ஸோட வழிகாட்டு அமைப்புகளை எவ்வாறு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாக செயலிழக்க செய்வது அப்படிங்கிற தொழில்நுட்ப தகவலையும் யுக்ரைனோட எக்ஸ்பர்ட்ஸ் பகிர்ந்துக்கிறாங்க. ஈரானோட இந்த ஷாஹெத் ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, இது மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் சத்தமாக பறக்கும். இதோட என்ஜின் சத்தம் மோட்டார் சைக்கிள் போல் இருக்கும். அப்படிங்கிறதுனால யுக்ரைனர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷாஹெத் ட்ரோன்ஸை பறக்கும் பைக் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. இதை எதிர்கொள்கிறதுக்கு யுக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. பொதுமக்கள் வானத்தில் இந்த ட்ரோன் சத்தம் கேட்டதுமே எந்த திசையில் ட்ரோன் பறக்குது அப்படிங்கிறத இந்த ஆப்பில் பதிவிடுவாங்க. ஆயிரக்கணக்கான மக்களோட மொபைல் தரவுகளை வச்சு ஏஐ உதவியோட ட்ரோன் எங்கே போகுது அப்படிங்கிறத துல்லியமாக கணித்து அந்த ட்ரோனை குறைஞ்ச செலவில் யுக்ரைன் இராணுவம் சுட்டு வீழ்த்தும். பல மில்லியன் டாலர் மதிப்பு இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிசைல்ஸை விட இந்த சிறிய செல்ஃபோன் செயலி வளைகுடா நாடுகளுக்கும் பகிரப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இருக்குது. யுக்ரைனோட இந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, இது ஈரானையும் ரஷ்யாவையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இதனால தான் ஈரான் யுக்ரைனை அமெரிக்காவுடைய ஏஜென்ட் அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்ட தொடங்கியிருக்கு.
ஈரானிய கப்பல் மீதான தாக்குதல் மட்டும் இல்லாமல் இந்த தொழில்நுட்ப பரிமாற்றமும் கிழக்கு ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய போரையும் மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய போரையும் ஒரே வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்குது. கிழக்கு ஐரோப்பிய போரும் மத்திய கிழக்கு போரும் ஒன்றாக இணைந்திருப்பதுங்கிறது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலகம் சந்திக்கக்கூடிய மிக அபாயகரமான ஜியோபொலிட்டிக்கல் திருப்புமுனை அப்படின்னு பார்க்கப்படுது. உலக வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான 3 நீர்வழிகள் ஒரே நேரத்தில் பெரும் ஆபத்தை எதிர்கொள்கின்றன. அதாவது செங்கடல், ஹார்முஸ் நீரிணை, காஸ்பியன் கடல். இந்த 3 முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகளும் முடங்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதனால் கச்சா எண்ணெய் மீண்டும் $100 தாண்டும் அப்படின்னு வர்த்தக நிபுணர்கள் கணிக்கிறாங்க. இயற்கை எரிவாயு, உரம், அது மட்டும் இல்லாமல் கோதுமை விநியோகம் இதுவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவருமே பாதிக்கப்படுவாங்க. பணவீக்கம் கணிசமாக உயரும். இன்னொரு முக்கியமான நெருக்கடிங்கிறது உலக நாடுகள் 2 துருவங்களாக பிளவுபடுறது. இந்த 2 போர்களோட இணைவு இருக்கு இல்லையா, இது உலகை மீண்டும் 2 இராணுவ முகாம்களாக பிரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணுன்றாங்க இராணுவ ஆய்வாளர்கள். மேற்கு மற்றும் நாட்டோ கூட்டணியில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இஸ்ரேல், அது மட்டும் இல்லாமல் யுக்ரைன் ஆகியவை ஈரானை எதிர்க்கிறாங்க. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் ரஷ்யா, ஈரான், வடகொரியா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சீனா ஆகியவை ஒரே புள்ளியில் இணைகின்றன. இனி எந்த ஒரு பிராந்திய மோதலும் உடனடியாக குளோபல் கான்ஃப்ளிக்டாக மாறக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகள் முற்றிலும் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன அப்படின்னும் இதை உற்று நோக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் எந்தவித மோதல்களும் இல்லாத அமைதியான நீர்நிலையாக இருந்த காஸ்பியன் கடல் யுக்ரைனோட நீண்ட தூர தாக்குதல்களால் புதிய போர் மண்டலமாக மாறியிருக்கிறது. காஸ்பியன் கடலோட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அசர்பைஜான், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகள் தங்களுடைய அமைதியான வர்த்தக நீர்வழி இப்போது 2 பெரிய போர்களுடைய மோதல் களமாக மாறுறதை கண்டு பெரும் கவலை அடைந்திருக்கின்றன. ரஷ்யா மற்றும் அமெரிக்க நாடுகள் அணு ஆயுத திறன் கொண்டவை. போர் நெறிமுறைகள் மீறப்பட்டு 2 நாடுகளுடைய நிலப்பரப்புகளும் கப்பல்களும் நேரடியாக தாக்கப்படும் போது தற்செயலான ஒரு தவறான கணக்கீடு கூட அணு ஆயுத மோதலுக்கு வழிவகுக்கும். ஏற்கனவே ரஷ்யாவும் யுக்ரைனும் சம்பந்தமே இல்லாமல் ஆப்பிரிக்காவிலும் போரில் ஈடுபட்டிருக்காங்க. ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய போருக்கு பணபலத்தையும் ஆயுத பலத்தையும் திரட்டும் இடமாக ஆப்பிரிக்காவை ரஷ்யா பயன்படுத்திய போது அதை தடுத்து நிறுத்த யுக்ரைனும் ஆப்பிரிக்க மண்ணில் கால் பதிச்சுது. ரஷ்யா தன்னுடைய அரசு சார்ந்த வாக்னர் கூலிப்படை மூலமாக சூடான், மாலி, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ ஆட்சிகளுக்கு பாதுகாப்பு அளிச்சுட்டு வந்தது. இதுக்கு ஈடாக சூடான் மற்றும் பிற ஆப்பிரிக்க நாடுகளினுடைய வளமான தங்க சுரங்கங்களை வாக்னர் படை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. இந்த சுரங்கங்கள் மூலமாக பெறப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பு இருக்கக்கூடிய தங்கம் முறைகேடாக ரஷ்யாவுக்கு கடத்தப்பட்டு யுக்ரைன் போருக்கு தேவையான நிதியாக மாற்றப்பட்டுச்சு. ரஷ்யாவோட இந்த நிதி ஆதாரத்தை சீர்குலைக்கிறதுக்கு அதிபர் செலன்ஸ்கி என்ன பண்ணுறாருன்னா யுக்ரைனுடைய பாதுகாப்பு உளவு அமைப்பு பிரிவினுடைய சிறப்பு படைகளை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புகிறாரு. சூடானில் வாக்னர் படையினுடைய ஆதரவு பெற்ற ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக யுக்ரைனிய சிறப்பு படைகள் சூடான் அரசு படைகளோடு சேர்ந்து ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மாலி நாட்டின் வடக்கு பகுதியில் யுக்ரைனிய உளவுத்துறை நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவுடைய வாக்னர் படையை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஆப்பிரிக்க நாடான மாலி யுக்ரைனுடனான தன்னுடைய தூதரக உறவை முறித்து கொண்டது. ரஷ்யா தன்னுடைய கவனத்தையும் வளங்களையும் திறமையான வீரர்களையும் யுக்ரைன் போர்க்களத்தில் மட்டும் குவிக்க விடாமல் ஆப்பிரிக்காவிலையும் கவனத்தை திருப்பி யுக்ரைன் வெற்றி கண்டது. தற்போது காஸ்பியன் கடல்லையும் தன்னுடைய ஆதரவு கப்பலை தாக்கி ரஷ்யாவை தூண்டிவிட்டுருது யுக்ரைன். யுக்ரைனோட இந்த செயலுக்கு ரஷ்யா கடுமையான பதிலடி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவரைக்கும் கிழக்கு ஐரோப்பாவிலும் மத்திய கிழக்கிலும் ஆப்பிரிக்க காடுகளிலும் தன்னந்தனியாக நடந்த போர்கள் இன்றைக்கு காஸ்பியன் கடலின் நீர்வழி பாதையில் ஒரே புள்ளியில் இணைந்து விட்டன அப்படின்னு தான் சொல்லணும். எல்லைகள் அழிந்து தொழில்நுட்பமும் ஆயுத பிணைப்பும் உலகை 2 துருவங்களாக பிளந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் ராஜதந்திர அமைப்புகளான ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்டவை அனைத்தும் முடங்கி போயிருக்கின்றன. காஸ்பியன் கடலில் வீசிய இந்த போர்க்காற்று உலக பொருளாதாரத்தையும் அமைதியையும் எங்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது, எங்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறது அப்படிங்கிறத இனி வரும் காலம்தான் தீர்மானிக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.